இந்த பக்கம் அணித்தலைவர். இதுக்கு எப்போவுமே ஒரு கையை வச்சா ஓசை வராது, இன்னொரு கை சேர்த்து அடிக்கணும் இல்லையா? அந்த வகையில் இந்த பக்கம் வந்து மீனாட்சி வெங்கடேசன் அம்மா இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு நின்னாங்கனாலே தெரியும் ஆஜானு பாகுவாக இருப்பாங்க. இப்போத்தையும் கொஞ்சம் இழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மேதா விலாசம் அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம ஜூம் மீட்டிங்கில் கூட ஒரு தடவை பேசியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மகளிரையும் ரெண்டாக பிரித்து போட்டார் வருங்க, அதுதான் திறமைன்றேன் நான். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பருத்தி வச்சிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் நம்மளே ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகாது. சரியா? மைக் ஆஃப் பண்ணிட்டு நம்மளாக போயிடணும். சரி, பார்ப்போம் இப்போ என்னதான் பேசுகிறாங்கன்னு. அந்த வகையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே சிறந்தது, அதுவே ஜோதிடத்திற்கு உகந்தது. அதுக்கான கிரக நிலைகள் என்ன, அவங்க கருத்து என்னங்கிறத இப்போ நம்ம முன்னால் எடுத்து வைக்க போகிறாங்க. திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் காதல் திருமணம் வாழ்க்கைக்கு சிறந்ததா ஜோதிடத்தில், அதே போல் நிச்சயிக்கப்பட்ட திருமணமான இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம். நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்னுடைய வாதம். அருமையான பட்டிமன்றம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கும்போது பொதுவாக ஒரு அம்மா அப்பாவை நீங்கள் யாரும் தேர்ந்தெடுக்க முடியுமா? உங்களால் முடியாது. ஒரு குழந்தை வந்து கருவில் உருவாகும் பொழுது பிறக்கும் வரைக்கும் 10 மாதம் சந்திர கிரகணம் வரும், சூரிய கிரகணமும் வரும். வருமா வராதுங்களா? அப்போது சூரியன் யார்? தந்தை. சந்திரன் யார்? அம்மா. ராகு கேது தானே வந்து பிடிக்கிறாங்க. அப்போ ராகு கேது யாருங்க? தாத்தா பாட்டி தானே. அப்போ 2 வித கர்மாக்களை தொட்டு தான் ஒரு குழந்தை பூமிக்கே வருது. அந்த குழந்தை ஊனம் இல்லாமல் பிறந்துட்டாவே நீங்கள் பண்ண புண்ணியம். அந்த குழந்தைய சிறப்பாக தாளாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் செஞ்சு கொடுத்த பெத்தவங்களுக்கு தெரியாதுங்களா எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு? ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 2 கிரகம் தான் கௌரவ கிரகம். ஒன்று சூரிய பகவான், ஒன்று குரு பகவான். நீங்கள் லவ் பண்ணுங்க, அதே குரு பகவான் பார்வை இருக்கு அப்படின்னா குடும்பத்தை தாண்டி வெளியே நீங்கள் போக முடியாது. என் அம்மா அப்பா உங்கள் அந்த அறிவு வரும் இல்லையா? அந்த பாசம் ஒன்று இருக்கு இல்லைங்க. காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80% அன்பை சார்ந்தது, 20% தான் காமத்தை சார்ந்தது. ஆமாவா இல்லைங்களா? 20% காமம், 80 நம்ம ஒவ்வொரு நாளும் லவ் பண்ணுறோம். படிப்பை லவ் பண்ணுறோம், வேலையை லவ் பண்ணுறோம், அம்மா அப்பா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த காதல் இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த 18 வயசுல இருந்து 22 வயசு பட்டாம்பூச்சியான வயசு இல்லைங்களா? டீனேஜ். அதில் தான் வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்ணாகட்டும் ஆனால் இன்றைக்கி மொபைல் இருக்குங்க, வேறு எதுவுமே வேண்டியதில்லை இல்லைங்களா? இந்த மொபைல் புதன் தான், காதல் புதன் தான், ராகு நெட்வொர்க், புதன் கம்யூனிகேஷன்ஸ். இன்னைக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க இன்னொரு பக்கம் லவ் பண்ணுறாங்களே, கள்ளக்காதலாக இருக்கே. அப்போ என்ன காரணம்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகுது. அப்போ புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். குடும்ப கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இதை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? அது ஒரு வட்டம் மாதிரிங்க. அதில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு எல்லாரோட சம்பந்தம் சந்தர்ப்பம் எல்லாமே கிடைக்கும். சரி, அப்போ 1, 5, 9 இது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா 1ங்கிறது பொதுவான விதி. நம்ம சம்பந்தப்படாமல் காதலும் இல்லை கல்யாணமும் இல்லை இல்லைங்களா? உங்களோட விருப்பம். அப்போ 3, 7, 11 வந்து பாருங்க, அங்கே புதன் ப்ளஸ் ராகு இல்லைங்களா? புதன் யாரு? ஏமாற்றுக்காரன், ஆனால் அவன் தான் காதல். இதில் 7 எடுத்துக்கோங்க, சுக்கிர பகவான் ப்ளஸ் ராகு. ஸ்டார் எங்குதுங்களா? ராகுவுடையது 3, 7, 11. ஏன்னா அவர் தான் காம திரிகோணாதிபதி. அப்போ இந்த இடத்துல பாருங்க, சுக்கிரன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகு. அப்போ ஆசையும் உங்களுடைய அது பேராசை என்னாகும்? தப்பான வழிக்கு போயிடும். 11 எடுத்துக்கோங்க, சனி பகவான் கர்மகாரகன், காலபுருஷருக்கே பாதகாதிபதி. அங்கே பார்த்தீங்கன்னா சதயம் இயங்குது. அப்போ ராகு பகவான் பக்கா திருடன். ராகு யாருங்க? புதன் பகவான் ஏமாற்றுக்காரன். அப்போ என்னாகும்? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது. நாளைக்கு பெற்றோர்களை எதிர்த்து போராடி நீங்கள் கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுற காதலெல்லாம் 10ல் ஒரு 5-6 பேர் தாங்க. இன்றைக்கெல்லாம் லேடிஸே என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்டு வாசப்படி ஏறிடுறாங்க இல்லைங்களா? எந்த வேகத்தில் காதல் வருதோ அதே வேகத்தில் 3 மாதம் கூட இல்லை. அப்போது ஒரு ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க.
ராகு கேதுக்கள் சம்பந்தப்படுது. உங்களுடைய லக்னம், குடும்பஸ்தானம், கலத்தரம், அதே மாதிரி 8ஆம் இடம் 1 7 2 8ல் ராகு கேதுக்கள் வரும் பொழுது தசா புத்திகள் நடக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கே சம்பந்தம் வருது அப்படின்னா 15 வருஷம் ஒன்னாவான் தம்பதிகள் கூட போங்க கசப்புக்குள்ள வராங்க. ஆனா அந்த 2 குழந்தைங்க இருக்காங்க, பெத்தவங்க இருக்காங்க, நமக்கும் ஒரு கௌரவம் இருக்கு, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம்னு சொல்லி ஒரு பயம் எங்க வருதுங்களா? நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வருங்க. ஒரு பிரச்சனை, அம்மா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உட்கார்ந்து பேசினா எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்வுக்கு வரும். ஆனால் தனியாக எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்க, சந்திரன் தான், மனது தான். ஆனால் அது தேய்பிரை வளர்பிரையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு மனநிலை சரியாக இருக்காதுங்க. நேற்று ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கன்னியா லக்னம், 7ஆம் அதிபதியான பாதகாதிபதி குரு பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். அஷ்டமாதிபதியான கிரகம் 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. இப்போ சொல்லுங்க, திருமணம் பண்ணால் சிறப்பாக இருக்குமா? அதுவும் லவ் மேரேஜ் நல்லா இருக்குமா? அவர் சொல்கிறாரு, பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க, கிடைக்க மாட்டேது. நடக்க திசை பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு புத்தி போயிட்டுருக்கு. சூரியனில் ராகு புத்தி போயிட்டுருக்கு. ஒரே விஷயம் சொன்னேன், சூரியனில் ராகு முடியணும், சந்திரன் முடியணும், அதுக்கப்புறம் செவ்வாய், இதெல்லாம் முடியணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா சூரியன் குரு 2 கௌரவ கிரகங்கள். அந்த பையன் சொல்கிறான், நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை அந்த பொண்ணுக்கு வேற எப்போ கட்டி வச்சிருவாங்க சொல்லி அவங்க ஃபேமிலியில் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இவருக்கு திசா புத்தி ஒத்துவல. அப்போ சொல்லுவீங்க ஒரு விஷயம், காதல் கல்யாணம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம். எத்தனை பேர்த்துக்கு பந்தம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்குங்க? பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும். பெத்த வயிறுங்க. இன்னைக்கு நிறைய பசங்க பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பீங்க. காதல் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா 24 வயசுக்கு மேலே ஒரு ஆணுடைய காதல் பக்குவ காதல். எப்படிங்க? 24 27. ஏன்னா எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இருக்கும். 18 வயசில் வரதெல்லாம் காதல் கிடையாதுங்க, அதில் இமேஜினேஷன்ஸ், அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும், சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் வச்சுக்கோங்க, கரெக்டான வழிபாடு முறைகள குழந்தைங்க இல்லை. ஆன்மீகம் இதில் பெற்றவங்க பேச்சு கேட்கறது இல்லை. எதுலேயுமே ஒரு சரௌண்டிங்கில் அவங்கவுங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுவாங்க. அவனுக்கு ஒரு ஆள் இருக்கே, நமக்கு எந்த ஆள் இல்லையே, நல்லா இருக்கிற பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு சமுதாயம் தாங்க வளர்த்துது குழந்தைங்கள. 80% காலையில் 8 மணிக்கு பிள்ளைங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க, காலேஜுக்கு 7 மணிக்கு வராங்க, இல்லைங்களா? இன்னைக்கு சமுதாயம் வளர்த்தது, மொபைல் தான் முக்காவாசி வளர்த்தது. பெற்றவங்க எங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? யோசிக்க வேண்டிய விஷயம், சமுதாயத்தில் யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். காதல் கல்யாணம் உங்களுக்கு பயந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்று எச்சரிக்கையோடு என் இடத்தில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். காதல் திருமணத்தில் என்னென்ன பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னாங்க. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரியே பேசினாங்க, கவனிச்சிங்களா? அதாவது அரேஞ்சு மேரேஜ் பண்ணவங்கலாம் அருமையாக ஓட்டுறாங்க, காதல் திருமணம் பண்ணவங்கலாம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற கண்டிஷன்லேயே தான் அவங்க பேச்சு இருந்தது. நல்லாத்தையும் இருந்தது. ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஜோசியரி தான் நம்ம நிறையா டிப்ஸு கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கௌரவ கிரகம் சூரியனும் குருவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த குருவை பற்றி சொல்லல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்க சொன்னது அது. அதாவது எப்படின்னா, ஒரு புதன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, காதல் வந்துடும்னு சொல்கிறோம். அந்த புதன் கேதுவை குரு பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காதலை ஆஃப் பண்ணி விட்ரும். ஏன்னா அங்கே அறிவு வேலை செஞ்சிடும். இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் குரு நல்லவருன்னு, இந்த குரு காதல் பண்ணுறவனை பூரா பிரித்து விட்டுருவார். ஸோ அந்த வகையில் குரு காதலுக்கு எதிரி. அப்போ சுக்கிரன் காதலுக்கு நண்பன் வந்துருச்சா? இப்போ கணக்கு நேரம் ஆயிடுச்சு, டேலி ஆகிடுச்சு இல்லையா? அப்படி தான் டேலி ஆச்சு. ஏன்னா ஒரு அசுரகுரு, அவர் தேவகுரு. அப்போ தேவகுரு காதலுக்கு தேவையில்லாத குரு, ஆனால் அசுரகுரு தேவையான குரு, ரைட்டா? இல்லை, அடுத்து இங்கிட்டு பேசுகிறப்ப இங்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்ல. ஸோ மொத்தத்தில் இந்த குருங்கிற அந்த கௌரவ கிரகத்தை நல்லா சொன்னாங்க. இந்த குரு லக்னத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பாருங்களேன், அப்படி கிண்ணுன்னு தான் நிற்பாங்க. நம்ம மதித்து கூப்பிட்டாத்தையும் வருவேன், அவனெல்லாம் வரமாட்டான். அதே இது புதன் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற என்ன மாப்பிள்ளை எங்கே இருக்க நீ அப்படின்னு அப்படி வந்துடுவாங்க. அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் புதன் லக்னத்தில் இருந்துச்சுன்னா. இந்த குரு கௌரவ கிரகம்னு சொன்ன ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சூரியன் கௌரவ கிரகம், அதுவும் கரெக்டு தான். அவங்கள சூரியன் யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கோ அவங்கள அப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டே இருந்தாத்தையும் பிடிக்கும். ஏதாவது ஒரு குறை சொல்லி பாருங்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறத எடுத்துக்கிறவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க.
தன்னுடைய வாத பிரதிவாதங்களை வந்து பிரமாதமாக எடுத்து வச்சாங்க. மிகச்சிறப்பாக வந்து அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட முழு நேரத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி பேசினாங்க. அந்த லெட்டில் வந்து கடைசி இங்கு இருக்கிற வரைக்கும் இப்படி உதறி எழுதுவாங்கல்ல, அது மாதிரி அந்த கரெக்டாக அந்த 7 நிமிஷம் முடிகிற வரைக்குமே அவங்க பேசி தான் விட்டாங்க. ஸோ அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு கரவொலி கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக